பணமா பாசமா படத்தை பார்த்தவர்கள் இந்த இழந்த பழம் பாடலை மறந்திருக்க மாட்டார்கள். அந்த பாடல் காட்சியில் நடித்து அன்றைய ரசிகர்களின் கவனத்தையும் மனதையும் கவர்ந்தவர் நடிகை விஜய நிர்மலா. நடிகையாக மட்டுமின்றி உலகிலேயே அதிக படங்களை இயக்கிய பெண் இயக்குனர் எனும் உலக சாதனையை படைத்த ஒரு சாதனை பெண்மணி. விஜய நிர்மலாவின் தாய் மொழி தெலுங்கு என்றாலும் அவர் பிறந்தது, வளர்ந்தது, நடிப்பதற்காக வாய்ப்பு தேடியது எல்லாம் சென்னையில்தான். அவர் பிறந்த ஆண்டு 1943. 1950ஆம் ஆண்டு விஜய நிர்மலா குழந்தை நட்சத்திரமாக T.R. மகாலிங்கம் தயாரித்து P.R. பந்தலு இயக்கிய மச்சரேகை எனும் படத்தில் அறிமுகமானார். தொடர்ந்து விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரித்த படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக சிறு சிறு வேடங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. விஜய நிர்மலாவுக்கு 15 வயதாகிய போது அவருடைய புகைப்பட ஆல்பத்தை குடும்ப நண்பர் ஒருவர் பார்த்தார். அந்த ஆல்பத்தை வாங்கிச் சென்றவர் அதை டைரக்டரும் ஒளிப்பதிவாளருமான வின்சென்ட்டிடம் கொடுத்தார். இந்த பெண்ணுக்கு நல்ல முகவெட்டு இருக்கிறது, கேமராவுக்கு ஏற்ற முகம், நம் படத்திலேயே கதாநாயகியாக நடிக்க வைக்கலாம் என்று வின்சென்ட் கூற அவர் இயக்கிய பார்கவி நிலையம் எனும் மலையாள படத்தில் கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்தார். அதே நேரம் எங்க வீட்டு பெண் என்ற பெயரில் ஒரு படத்தை தமிழில் தயாரிக்க விஜயா புரொடக்ஷன்ஸ் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்து வந்தனர். கதாநாயகியாக யாரை போடலாம் என்று ஆலோசித்து வந்த அவர்களுக்கு விஜய நிர்மலா பற்றி தெரிய வர அவரை வரவழைத்து சந்தித்தவர்கள் அந்த படத்தின் கதாநாயகியாக விஜய நிர்மலாவை ஒப்பந்தம் செய்தனர். தொடர்ந்து K.S. கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் தயாரான பணமா பாசமா படத்தில் விஜய நிர்மலா நடித்தார். படம் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது. அதில் அவர் நடித்த இழந்த பழம் பாடல் பட்டி தொட்டி எங்கும் எதிரொலிக்க விஜய நிர்மலா அந்த ஒரே பாடல் காட்சி மூலம் பெரும் புகழ் பெற்றார். அதன் பிறகு என் அண்ணன் படத்தில் எம்ஜிஆருக்கு தங்கையாக நடித்தார். தொடர்ந்து சோப்பு சீப்பு கண்ணாடி படத்தில் நாகேசுக்கு ஜோடியாக நடித்து நகைச்சுவை நடிப்பும் தனக்கு நன்றாக வரும் என்பதை நிரூபித்தார். அவர் நடித்த தமிழ் படங்கள் அனைத்தும் அவரை நினைவில் வைத்துக் கொள்வது போன்று அமைந்தன. தமிழ் படங்களில் நடித்து வந்த போதே தெலுங்கு படங்களிலும் அவர் நடித்து சில படங்கள் அமோக வெற்றி பெற்றன. எனவே தெலுங்கு படங்களில் அதிகம் கவனம் செலுத்த துவங்கினார். தெலுங்கில் பல படங்களில் பிரபல நடிகர் கிருஷ்ணாவுடன் இணைந்து நடித்தார். இருவருக்கும் காதல் ஏற்பட்டு திருமணமும் செய்து கொண்டனர். விஜய நிர்மலா கிருஷ்ணா ஜோடி சுமார் 50 படங்களில் இணைந்து நடித்தனர் என்பதும் ஒரு சாதனையே. நடிகர் கிருஷ்ணா முதல் மனைவிக்கு பிறந்தவர் நடிகர் மகேஷ் பாபு என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. விஜய நிர்மலா கிருஷ்ணாவுக்கு பிறந்த மகனான நரேஷ் என்பவரும் பிரபல தெலுங்கு நடிகரே. நடிகையாக இருந்த காலகட்டத்திலேயே டைரக்ஷன் துறையிலும் விஜய நிர்மலா ஈடுபட்டார். அவர் டைரக்ட் செய்த படங்கள் பெரும் வெற்றி பெறவே வெற்றி பெற்ற சாதனை பெண்மணியாக ஒரு இயக்குனராக தீவிரத்துடன் களம் இறங்கினார். அவர் மொத்தம் 44 படங்களை டைரக்ட் செய்து உலக சாதனை படைத்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் மொத்தம் 275 படங்களில் நடித்த விஜய நிர்மலா கடந்த 2019ஆம் ஆண்டு காலமானார்.